வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சோயா வறுவல் தான் செய்ய போகிறோம். எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் சோயாவை 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு தண்ணியை புழிஞ்செடுத்து வச்சுருக்கேன். எண்ணிக்கை அளவில் ஒரு 40 பீஸ் வரும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. 1 நிமிஷம் இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சியை இடித்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதில் 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். தக்காளி 200 கிராம் அளவு. 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். மசிகிற அளவுக்கு வேகணும். இடையில அடிக்கடி கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மூடி வச்சு வெங்காயம் தக்காளியை வதங்க விட்டுருந்தோம். இப்போ இது ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சோயாவை போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை போட்டு கலந்து விட்டுடலாம். சோயாவில் மசாலா பிடிக்கிற மாதிரி 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லித்தலையும் போட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட் கலந்து விட்டுடலாம். நான்வெஜ் டேஸ்ட்டில் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சோயா தக்காளி வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.